ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் தான் கிழிச்சேன் அது. உன்னால என்ன பண்ண முடியும்? யார கேட்டு அதுல கைய வச்சீங்க? அது நான் ஆசாசியா செஞ்சது. அது எப்படி நீங்க கிழிக்கலாம்? எப்படி கிழிக்கலாமா? ஏன்டா கிழிக்க கூடாது? ஏன் கிழிக்க கூடாது? இது என்னோட வீடு, என்னோட ஹால். இங்க சம்பந்தமே இல்லாத ஒருத்தியோட போட்டோ அத கொண்டு நீங்க வைப்ப, அதை நான் வேடிக்கை பார்க்கணுமா? அதுவும் என் குடும்பத்தோட அவளும் சேர்ந்து இருக்கிற மாதிரி. அதுக்கு ஏதாவது அவளுக்கு தகுதி இருக்காளா? இது எத்தனை வாட்டி உன் மூஞ்ச பார்த்து கேட்டேன், அதுக்கு பதிலே கிடையாதுல்ல. நீ பாட்டுக்கு உன் இஷ்டத்துக்கு கூத்தடிச்சுட்டே இருப்ப, அதை நான் வேடிக்கை பார்க்கணுமா? முடியாது. அதுக்காக தான் கிழிச்சு போட்டேன். ஏடா, இல்லாத ஒரு போட்டோவை நீ உருவாக்கி இருக்க. அது உன்னோட தப்பு. நான் அப்படிதான் செய்வேன். இங்க பாரு, அந்த போட்டோல என் மாப்பிள்ள என் பொண்ணுங்க இருக்கும்போது இவனும் இருந்தானா எப்படி இருக்கு தெரியுமா? இந்த தலைவாழை இலையில எல்லாத்தையும் பரிமாறுவாங்க, அதுக்கப்புறம் கடைசியா உன்னை வச்ச மாதிரி அந்த மாதிரி இருக்குது. வாயமுடு. என்ன பேச்சு இதெல்லாம்? எதுக்கு ஒரு லிமிட் இல்லையா? ஒரு சௌரத்துக்கு என்ன வேணாலும் பேசிட்டு இருப்பியா? என்ன ஏன் அவன் இஷ்டத்துக்கு பண்றான்ல, அப்பெல்லாம் இந்த கோவம் வரல, இப்ப என்கிட்ட மட்டும் ஏகுறீங்க? அதுக்காக போட்டோ பிடிச்சு கிழிச்சு வைப்பியா? அது அவன் ஆசாசியா என்னோட பிறந்த நாளுக்கு கொடுத்த கிஃப்ட். அது எப்படி கிழிக்கல? நீ அசிங்கமா இருக்குன்னு எனக்கு தோணுச்சுன்னா நான் அப்படிதான் கிழிப்பேன். ஓ, அப்படிதான் செய்வீங்களா? ஆமாண்டா, அப்படிதான். வேணும்னா அவளும் நீ இருக்கிற போட்டோவை ஒரு ரூம்ல பர்சனலா வேணா மாட்டிக்கோ. தண்டத்துக்கு அங்க ஒண்ணு மாட்டி வச்சிருக்கிய அந்த மாதிரி. என் குடும்பத்தோட அவ போட்டோ இருக்க கூடாது, அவ்வளவுதான். ஓ, அப்படியா? அப்போ இதுக்கான கான்சிக்வன்சஸ கூடி சீக்கிரம் நீங்க ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஓகே? கான்சிக்வன்சஸ் டே போடா. போறேன். நந்தினி வா. யோ தலியா, போற போக்குல அடிக்கிறான் பாத்தியா? ஏமா ஓரமா தான் நின்ன, எதுக்கு அடிச்சாவன்? வாங்க வாங்க. என்ன சிரிக்கிறா? வாடி. எதுக்கு நீ முன்னாடி போமா? என்ன சாரு மோரு என்ன? சார் கோபப்படாதீங்க சார், நான் போய் ஒரு ஜூஸ் எடுத்துட்டு வரேன். இத பாரு, ஜூஸ்ல எனக்கு வேண்டாம், நீ குடிச்சுக்கோ அந்த ஜூஸ். இத பாரு, நீ எதுவும் பேசாத. இங்க பாரு நந்தினி, நான் இன்னைக்கு குடிச்சே ஆகணும். தயவு செஞ்சு நான் இன்னைக்கு குடிச்சே ஆகணும். இவங்க கொடுத்த டென்ஷன் நீ பார்த்தல கீழ. ஐயோ, இங்க பாரு, இன்னைக்கு நீ என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன் நந்தினி, அவ்வளவுதான். இப்ப நான் இருக்கிற டென்ஷன்ல நான் குடிச்சே ஆகணும். சார் என்ன சார் இது? வீடுன்னு இருந்தா பிரச்சனை எல்லாம் நடக்கதான் சார் செய்யும். அதுக்காக போய் குடிச்சிட்டே இருக்க முடியுமா? இத பாரு நந்தினி, இந்த டயலாக் எல்லாம் என்கிட்ட பேசாத நந்தினி. ஐயோ, இன்னைக்கு நான் குடிப்பேன், குடிச்சே தீருவேன். சார் குடிச்சிட்டு நீங்க இப்ப என்ன பண்ண போறீங்க? என்ன பண்ண போறீங்களா? என் தாய்க்குள்ள என்ன காரியத்தை பண்ணி வச்சிருக்காங்கன்னு பார்த்தேல்ல, அவங்களெல்லாம் சும்மா விட முடியுமா? 4 கட்டிங்க போட்டு அந்த போதையில உண்டு இல்லன்னு பண்றேன் பாரு அந்த தாய் குலத்தை. ஓஹோ, நீங்க இதுக்கு தான் குடிக்க போறீங்களா? ஆமா, கன்ஃபார்மா அதுதான். என்ன என்னவோ நீங்க போதை இல்லாம உங்க அம்மா கிட்ட பேசுறதுக்கு பயப்படுற மாதிரி சொல்றீங்க. சும்மாவே அவங்கள தாறுமாறா தானே பேசுறீங்க. தாறுமாறா தானே பேசுவேன். இன்னைக்கு அதை விட அதிகமா கிழிக்கிறேன் பாரு அந்த தாய் குலத்தை. என்ன மொத்தத்துல குடிச்சிட்டு போய் வம்பிழுக்க போறீங்க. எதுக்கு சார்? நீங்க என்ன பேசுறதா இருந்தாலும் இப்படியே போய் நிதானமா பேசுங்களேன். உங்களுக்கும் புரியும், அவங்களுக்கும் புரியும். போதையில பேசுறதுல என்ன பிரயோஜனம் இருக்கு சொல்லுங்க? இத பாரு நந்தினி, இன்னைக்கு நீ பேசுறத கேக்குறதுக்கு நான் தயாராவே இல்ல. நான் குடிப்பேன், அவ்வளவுதான். ஏய் நந்தினி நில்ல, திரும்ப நந்தினி. எங்க இங்க வச்சிருந்த ஒரு பாட்டில் சரக்கு கூட காணும். என்ன பண்ண? முந்தானத்து கூட பார்த்தனே, இங்க பார்த்தனே சரக்கு. எல்லாத்தையும் எங்க வச்சிருக்க? சார் அது வந்து நான் தான் இருக்கிற மொத்த சரக்கையும் நீ குடிச்சியா எனக்கு தெரியாம? அந்த கன்றாவிய நான் எதுக்கு குடிக்கிறேன்? நான் எடுத்து கீழே ஊத்திட்டேன். என்னது? ஊத்திட்டியா? யார கேட்டு ஊத்துன? ஏன் அப்படி பண்ண? நந்தினி நீ குடிக்க வேண்டாம் சொன்னதும் நான் குடிக்கல. இங்க இந்த இடத்துல அத்தனை பாட்டில்ஸ் இருந்தோம், நான் ஒரு நாள் கூட எடுத்து குடிக்கவே இல்ல. அப்புறம் எதுக்கு நீ இப்படி பண்ண? கேட்காம எதுக்கு எல்லா சரக்கையும் எடுத்து ஊத்துன? எதுக்கு ஊத்துன? நீ ஒரு துரோகி நந்தினி. நீ துரோகி நந்தினி. இரு உன்னை. ஆனா இதோ பாரு, அதுக்காக நான் குடிக்காமல இருக்க மாட்டேன். இன்னைக்கு இப்பவே குடிச்சு தீருவேன் நானு. என் போன் எங்க? பாக்கெட்ல. தேங்க்யூ.
எதுக்கு சார்? யாருக்கு ஃபோன் பண்றீங்க? சொல்றாரு